ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில் காலை வேளையிலே இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் என்னவென்றால், எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று இந்த வசனம் பார்க்கிறோம். இந்த 2025வது ஆண்டிலே இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்று நாம் பார்க்க போகிறதான பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், உனக்கு மாறுதல் வந்தது. உனக்கு மாறுதல் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலே மாறுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? சரீரத்திலே மாறுதல், கர்ப்பத்திலே மாறுதல், குடும்பத்திலே மாறுதல், வேலையிலே மாறுதல், ஊழியத்திலே மாறுதல், வருமானத்திலே மாறுதல் என்று ஏதோ ஒரு மாறுதலை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு மாறுதல் வந்தது. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு மாறுதல் வந்தது. ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், வருமானத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அற்புதமான காரியங்களை எங்கெல்லாம் மாறுதலை ஆண்டவர் தந்தார் என்று சற்று தியானிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார். தீமையை நன்மையாக மாற பண்ணினார். உனக்கு மாறுதல் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. முதலாவதாக தீமையை நன்மையாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்தார்கள். குழியிலே போட்டார்கள், எகிப்திற்கு விற்று போட்டார்கள். பல காரியங்கள் நடந்தது. சிறைச்சாலையில் போனார். ஆனால் பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்த யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமையை நன்மையாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில் வந்த தீமை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். ஓ, உனக்கு மாறுதல் வந்தது. உன்னுடைய ஊழியத்தில் வந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறார். உன் குடும்பத்தில் வந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறார். உன் வேலை வருமானத்தில் வந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். நன்மை எதிர்பார்த்து வந்த தேவ ஜனமே, உனக்கு நன்மையை தருகிறேன். உன் வாழ்க்கையில் பல தீங்குகளை அனுபவித்தாயா? அந்த தீங்குகள் இன்றைக்கு மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா தீங்குகள் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக தீமையை ஆண்டவர் நன்மையாக அவர் மாற பண்ணுகிறார். இரண்டாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 23க்கு வாருங்கள். அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவள் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. இரண்டாவது, கசப்பை
ஆண்டவர் இனிப்பாய் மாற்றுகிறவர், மாறாவை மதுரமாக மாற்றுகிறவர். மாறா என்றால் கசப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது, தண்ணீர் தாகமாய் இருந்த பொழுது, தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து ஒரு இடத்தில் வந்து தண்ணீரை கண்டார்கள். ஒரே சந்தோஷம். குடித்து பார்த்தார்கள், ஆனால் கசப்பு, குடிக்க முடியாத அளவு கசப்பு. அப்பொழுது மோசே நோக்கி இவர்கள் விண்ணப்பம் செய்த பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் தண்ணீருக்குள் வந்தவுடனே அந்த மாறா மதுரமாய் மாறுகிறது. இந்த மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தண்ணீர் என்பது உங்களுடைய வாழ்க்கை. வெளியே இருக்கிற ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டும், உங்கள் குடும்பத்திற்குள் வர வேண்டும், ஊழியத்திற்குள் வர வேண்டும், உன்னுடைய வேலை வருமானத்திற்குள் வர வேண்டும். வந்தால் உன்னுடைய கசப்பு மாறும். தேவனுடைய ஜனமே, வியாதி என்கிற கசப்பா, துன்பம் என்கிற கசப்பா, பாடுகள் என்கிற கசப்பா, என் வாழ்க்கையை எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த கசப்பை அனுபவிக்க வேண்டும், மாற்றம் வராதா, கசப்பு மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இதோ மாறாவை மதுரமாய் மாற்றின மரமான இயேசு வாழ்க்கையில் வருகிறார். இப்பொழுது உனக்குள் வருகிறார், உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார். இதோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறுகிறது. வியாதி என்கிற கசப்பு, கண்ணீர் என்கிற கசப்பு மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார், உனக்காக வார்த்தை தருகிறார். இது உன்னுடைய கசப்பு மாறுகிறது. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கசப்பு மாறுகிற நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவித கசப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக ஒரு காரியத்துக்குள் போவோம். உபாகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 23 5வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அடுத்தது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். பலவித சாபத்தோடு இருக்கிறையா? குடும்ப சாபம், முன்னோர்களின் சாபம், வியாதி என்கிற சாபம், திடீர் மரணம் என்கிற சாபம், ஏதோ ஒரு சாபத்தோடு இருக்கிறார். இதோ உன்னுடைய சாபத்தை மாற்றும்படியாக கலாத்தியர் 3:13 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி அந்த சாபத்தை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இதோ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உன்னுடைய சாபங்கள் மாறுகிறது. நீ சபிக்கப்பட்ட நிலையில் இருந்த உன்னை அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு அந்த சாபத்தை அவர் மாற்றுகிறார். வியாதி என்கிற சாபம், வேதனை என்கிற சாபம், வறுமை என்கிற சாபம் உன்னை விட்டு நீங்குகிறது. இதோ சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணார். உனக்கு மாறுதல் வந்தது. என்ன மாறுதல்? சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு மாறுதல். அடுத்ததாக 2 சாமுவேல் புஸ்தகத்தை 22வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். 2 சாமுவேல் சோதரம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சோதரம் 29வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். சோதரம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், சாப இருள், வேதனையின் இருள், கண்ணீரின் இருள், பாடுகளின் இருள், எல்லா இருளையும் ஆண்டவர் சோதரம் வெளிச்சமாக மாற்றுகிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுகிறது. பாவ இருள் மாறுகிறது. சாப இருள் மாறுகிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையிலே கடந்து வருகிறது. இப்பொழுது என் இயேசுவின் வெளிச்சம் உன்னை சந்திக்கிறது. இருளுக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இதோ வெளிச்சமான இயேசு கிறிஸ்து உன்மேலே கடந்து வருகிறார். இதோ உன்னை விட்டு இருள் அகன்று போகிறது. உனக்கு மாறுதல் வந்தது. உனக்கு மாறுதல். என்ன மாறுதல் வந்தது? இருள் வெளிச்சமாக மாறுகிற ஒரு மாறுதல் வந்தது. அடுத்ததாக 5வதாக ஒரு காரியத்துக்குள் போவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக அவர் மாற்றுகிறவர். குறைவைகளை நிறைவாக மாற்றுகிறவர்.
அடுத்ததாய் குறைவை நிறைவாக மாற்றுகிறவர். குறைவோடு இருக்கிறாயா? பணக்குறைவு, சரீரத்தில் குறைவு, ஊழியத்திலே குறைவு, வருமானத்தில் குறைவு, உன்னுடைய வாழ்க்கையில் ஞானத்தில் குறைவு, ஏதோ ஒரு விதத்தில் குறைவோடு இருக்கிறா. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மாறுதல் வந்தது. என்ன மாறுதல்? உன்னுடைய குறைவு மாறுகிற நாட்கள் வந்து விட்டது. உன் குறைவை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். அன்றைக்கு கானாவூரில் திராட்சரசம் குறைந்து போனது, அந்த குறைவை ஆண்டவர் மாற்றினார். அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உனக்காக வார்த்தை வரும். என்ன குறையோடு இருந்தாலும் அந்த குறை மாறுகிறது. இப்பொழுது மாறுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்துகிறது. ஓ, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை சந்திக்கிறது. உன்னுடைய குறைகள் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆறாவதாக யோவான் 16:20 பார்க்கும் பொழுது, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன மாறுகிறது? உனக்கு மாறுதல் வந்தது. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. பலவித துக்கத்தோடு இருக்கிறாயா? என் துக்கம் மாறாதா? என் பாடுகள் மாறாதா? என் வேதனை மாறாதா? எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயல்லவா? 10 மாதங்கள் பலவித துக்கத்தை அனுபவித்தாயா? இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. இதோ உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உன்னை வேதனை என்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உன்னுடைய பாடுகள் என்கிற துக்கம் மாறுகிறது. கண்ணீர் என்கிற துக்கம் மாறுகிறது. பலவீனம் என்கிற துக்கம் மாறுகிறது. வறுமை என்கிற துக்கம் மாறுகிறது. எல்லா துக்கத்தையும் நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக சங்கீதம் 30:11 பார்க்கும் பொழுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஏதோ உன் புலம்பல் புலம்பிக் கொண்டு இருக்கிறாயவா? கண்ணீர் மாறாதா? பாடுகள் மாறாதா? எவ்வளவு நாட்கள் ஆண்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார். இதோ இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன். புலம்பலை மாற்றுகிறவர், புலம்பலை மாற்றுகிறவர். இனி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தை குறித்தோ, உன் கணவனை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ புலம்பிக் கொண்டிருந்தாயல்லவா? உன் புலம்பல் மாறுகிறது. உன் புலம்பல் மாறுகிறது. உன் புலம்பல் மாறுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லாவித புலம்பலை ஆண்டவர் மாற்றுகிறார். முதலாவதாக தீமையை ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டாவதாக கசப்பை மாற்றுகிறார். மூன்றாவதாக சாபத்தை மாற்றுகிறார். நான்காவதாக வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுகிறார். ஐந்தாவதாக குறைவை மாற்றுகிறார். ஆறாவதாக துக்கத்தை மாற்றுகிறார். ஏழாவதாய் புலம்பலை மாற்றுகிறார். இங்கே கவனியுங்கள். முதலாவதாக தீமையை நன்மையாக மாற்றுகிறார். தீமை நன்மையாக மாறுகிறது. 2 மாறா மதுரமாய் மாறுகிறது. மாறா மதுரமாய் மாறுகிறது. மூன்றாவதாக சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நான்காவதாய் இருள் வெளிச்சமாக மாறுகிறது. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக குறைவு நிறைவாய் மாறுகிறது. ஆறாவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஏழாவதாய் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே வருகிறேன். 10 மாதங்களும் காத்து இந்த 11வது மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே ஸ்தோத்திரம் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொன்னீரே. இதோ இந்த வசனத்தை ஆண்டவரை கேட்ட ஆண்டவரை ஜெபத்திலே ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயிரும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் வாயில திறந்து விசுவாச அறிக்கையிடுங்கள். என் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றம் வருவதாக. ஏசப்பா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்றினீரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மாறாவை மதுரமாய் மாற்றினீரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீரே. தாவீதுனுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை வெளிச்சமாக மாற்றினீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, பவுல் சொன்னது போல குறைவை நிறைவாய் மாற்றினீரே. கர்த்தாவே, துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசுவே உம்முடைய வாயின் வார்த்தையினால சொன்னீரே. அந்த வசனம் நிறைவேறட்டும். தாவீது என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். புலம்பல் மாறுகிறது.
யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த தீமை மாற்றினவரே, இந்த வசனத்தை கவுருடைய வாழ்க்கைக்கு தீமை மாறட்டும். வல்லமை வல்லமை வல்லமை. எல்லாரும் அறிக்கையிடுங்கள். தீமை நன்மையாய் மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. கசப்பை ஆண்டவரே மாறாவை மதுரமாய் மாற்றினதுக்காய் நன்றி. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்காய் நன்றி. இருளை வெளிச்சமாய் மாற்றினதுக்காய் நன்றி. குறைவை நிறைவாய் மாற்றினதுக்காய் நன்றி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினதுக்காய் நன்றி. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினதுக்காய் நன்றி. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இந்த மாத காரியம் மாறுதலாய் முடிந்தது, உனக்கு மாறுதல் வந்தது என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் நன்றி. இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுதும் காத்தருளும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.